நந்தினி சொல்லுங்க. ஹாய், ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சோலோ வந்த வரைக்கும் சோர்ஸ் கம்மி தான். இப்பதான் ஸ்ரீ கூட இருக்கீங்களா? வாட்? இல்ல, ஸ்ரீ உங்களோட பார்டர்ல தான் பதுங்கி இருக்கான்னு சொல்ல வரேன். அவன் தான் என் நம்பரை கொடுத்தானா? நான் இப்ப இதுக்கு ஆமான்னு சொல்லுமா? ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த கொஸ்டின் நீங்க வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்ரீயை தவிர எனக்கு வேற யாரும் சொல்ல போறா? அது மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் நான் ஸ்ரீக்கு ஒரு டைரி மாதிரி. அவன் யாரை எங்க எப்ப மீட் பண்றானோ அது இமீடியட்டா என்னோட மெமரில ஃபீட் பண்ணிப்பான். அவனுக்கு தேவையானப்போ அதை கேட்டு வாங்கிப்பான். சுத்தி வலிச்சு சொல்லணும்னா ஸ்ரீங்கிற செல்லுக்கு இந்த சக்தி தான் சிம் கார்டு. புரியுதா? ஸ்ரீ உங்களை பத்தி சொன்னப்போ நீங்க சீரியஸ்ன்னு சொன்னா? சீரியஸா? யாரு? நானா? அவன் பக்கத்துல இருக்கானா? அவனுக்கு போன் கொடுங்க, போன் கொடுங்க அவன்கிட்ட. ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? என்னங்க அழுக தவமான விஜய் மாதிரி இருக்கிறேன்னு அலைபய ஷாலினி மாதிரி அடிக்கடி ஐசியூல அட்மிட் பண்ணிடுறான். நீங்க ஐசியூல இருக்கீங்கன்னு ஸ்ரீ சொல்லல. இல்ல, நான் சீரியஸா இருக்கிறதா சொன்னதா சொன்னீங்க. எனக்கு கிண்டலா? சீரியஸ்னா சீரியல்ல வர மாதிரி சீரியஸ் கேரக்டர்னு அர்த்தம். ஆனா நீங்க ஸ்ரீயை விட காமெடியா இருக்கீங்க. நான் இதெல்லாம் ஸ்ரீ கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நானும் ஸ்ரீ ஒரே ட்ராக்ல இருந்ததால அவன் காமெடியும் நான் சீரியஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் செப்பரேட் ட்ராக்ல, அதான் சம்டைம்ஸ் நானே காமெடியும் ஹேண்டில் பண்ண வேண்டிய போச்சு. சக்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம்? ஸ்ரீயை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்ரீயை பத்தியா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, இது வரைக்கும் ஸ்ரீ தான் உங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நேர்ல சொல்றேனே. ஓகே, எங்க மீட் பண்ணலாம்? பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. இந்த சீன்ல எதுவுமே சைலன்ஸ் சஸ்டைன் பண்ண முடியாது. ஆர்ஆர் தப்பாயிரும். அதுக்கப்புறம் ஏன் லைஃப் அவுட் ஆயிரும். சவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷயத்த சொல்லுங்க. ஸ்ரீயை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களை விட ரைட் சாய்ஸ் வேற யாருமே இல்ல. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது இருக்கட்டும், நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. சரி, அவசரப்பட்டு உங்க ஐலவி சொல்லிட்டானா? அது இல்ல, அவன் லவ் சக்சஸ் ஆன அவனை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்? பின் என்னங்க, அவனோட ஒவ்வொரு லவ்வுக்கு அவன் என்னதாங்க யாரோ பயன்படுத்திட்டு இருக்கான். ஒரு லவ்வுக்கு தூது போறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தாங்க தெரியும். ப்ளூ கிராஸோட புண்ணியத்துல புறாக்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி உங்க புண்ணியத்துல எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கூடாதா? சாரி சக்தி. தேங்க்ஸ் நந்தினி, அட்லீஸ்ட் நீங்களே என் ஃபீலிங் புரிஞ்சுட்டீங்களே. நான் அதுக்கு சாரி சொல்லல. என்னால உங்களுக்கு அந்த ஃப்ரீடமா வாங்கி தர முடியாது. ஸ்ரீயோட அடுத்த அட்டம்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். என்னங்க நீங்க, உங்க காதல் டிஆர்பி தாறுமாறா எகிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் டெஸ்ட்ல சென்ட் அப் பண்ண பக்தர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃபீலிங் கட் பண்ணி ஃப்ளையிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிளம்புறேன் சக்தி. இருங்க, ஏதோ ஸ்ரீயை பத்தி ஏதோ சொல்ல சொன்னீங்க. இத ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஃபீலிங் ஃப்ளையிங்னு ரைமிங்ல பேசிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு தெரியுமா? ஸ்ரீ மாதிரி பேசி ஏன் என்ன வெறுப்பேத்துறீங்க? இதுதான் விஷயமா? இதை நீங்க முதல்ல சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்டே நான் விஷயத்தை ஓபன் பண்ணிப்பேன். நீங்க தயனால நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தேன். சரி, இப்போ நீங்க விஷயத்தை ஓபன் பண்ணுங்க. என்ன விஷயம்? ஸ்ரீ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்டை பத்தி இன்னொரு ஃப்ரெண்ட் எப்படிங்க தப்பா சொல்றது? இருந்தாலும் நீங்க கேட்கறதால நான் சொல்றேன். பேசிக்கா கெட்டவன், ஆனா பேஸ்மெண்ட் குட். புரியல. வெளியே கெட்டவன், உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லவன். அது எனக்கு தெரியும். வேற என்னதாங்க உங்களுக்கு தெரியணும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும். பெருசா என்ன இருக்கு போகுது? புரிஞ்சு போன முன்னாள் காதலும் முழுசாக்கு இன்னால் காதலை தவிர. இல்ல சக்தி, ஸ்ரீ அவனோட லவ் ரிசர்ச்சை லைக் பண்ற அளவுக்கு என்ன விரும்பலன்னு நினைக்கிறேன். அவனோட லவ் ரிசர்ச்க்கு என்னையும் ஒரு ஸ்பெசிமனா தான் அவன் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா? அப்ப எதுக்கு தேவையில்லாம செல்ஃப் சாக்ரிஃபைஸ்? இல்ல சக்தி, நாங்க ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு அவனோட பழைய பாசம் பார்சல்ல வந்திருக்கு. அதான் பழைய பாசம் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்காக பயந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, ரீசெக் பண்ணுங்க. நான் ஒன்னும் ரிஜெக்ட் பண்ணல, அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஓ, அதுக்காக தான் இதயம் படம் முரளியமா இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களா? விளையாடாதீங்க சக்தி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தான் விளையாடுறீங்க. சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய மீட்டிங்க சோக மீட்டிங்க மாத்திட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஸ்ரீ எப்ப உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணா சொல்லுங்க. எங்க அம்மா அவனை கூப்பிட்டு கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது வேண்டாங்கிற மாதிரி தான் பதில் சொன்னான். ஸ்ரீயோட லவ் தேரியோட ஃபர்ஸ்ட் தேரிய ஆப்போசிட் அப்ரோச் தான்.
அவன் ஓகே சொல்லி ஓப்பன் பண்ண எந்த லவ்வுமே ஒரு வாரத்துக்கு மேல கண்டினியூ ஆனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவன் வேண்டாம் சொன்ன ஒரே பொண்ணு நீங்க தான். ஓகே சொன்னது ஒர்க் அவுட் இல்லைன்னா வேண்டாம் சொன்னதானே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப குழப்புறீங்க. வெரி சிம்பிள். உங்க அம்மா கேட்டப்ப அவன் தயங்கினான். பல விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஸ்ரீ பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சாலே அவனுக்குள்ள காதல் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதேதோ சொல்லி குழப்புறீங்களே. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் கன்ஃபார்மா சொல்றேன், ஸ்ரீ உங்களை தான் லவ் பண்றான். உங்களை அவ்வளவு டவுட்டா தான் சொல்லுங்க, நான் போன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்ல சக்தி, வேண்டாம். ஸ்ரீ கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். நான் கேட்கவே வேணாம். இன்னும் 1 hourல அவன் பிபிசி CNN எல்லாத்துக்கும் அவனே சொல்லிடுவான். புரியுற மாதிரி சொல்லுங்க சக்தி. தினமும் சன்செட் ஆனதும் அவன் செட்டில் ஆன இடம் தெரியும்ல, 2 டைகர் பீர் உள்ள தள்ளினதும் கண்ணே இல்லாம காட்டுக்கு போய் வேட்டையாட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சேட்டலைட்டே இல்லாம செய்திகள் பறக்கும். ஸ்ரீ தயங்கர நினைச்சு நீங்க ரிவர்ஸ்ல போறாதீங்க. அவன் எக்ஸ்பெரிமெண்டோட அடுத்த ஸ்பெசிமெனை தேடுறதுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பற்ற வழியை பாருங்க. இல்லைன்னா சீன் ஓப்பனிங்ல இருந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன் தான் மறுபடியும். திவ்யா, நாளைக்கு தான் முக்கியமான ஒர்க் இருக்கா? என்ன? நாளைக்கு ஆபீஸ் இருக்கு. ஓகே ஓகே, ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க. சொல்ல என்ன விஷயம்? நாளைக்கு 2 பேரும் டின்னர் போலாமா தான். எதுக்கு திடீர்னு டின்னர்? சும்மா தான். சாரி சக்தி, ஐ திங்க் டுமாரோ இட்ஸ் நாட் பாசிபிள். நாளைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. உடனே ஸ்ரீக்கு ஃபோன் பண்றியா? குடிச்சிட்டு கூத்தடிக்கலான்னு. சச்சா, நான் ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணல, வாணிக்கு ஃபோன் பண்றேன். வாணிக்கா? எதுக்கு? வாணி இப்பெல்லாம் உன் ஃப்ரெண்டு நிறைய போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல போறேன். நான் அவகிட்ட என்ன போய் சொன்னேன்? காலைல வாணி கிட்ட பேசும்போது நாளைக்கு ஆஃபீஸ் அப்படியே லீவ் சொன்னேன் இல்லையா? பொட்டு கேட்டியா? நம்ம ஃபிளாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காஞ்சி போன பண்ணு மாதிரி இருந்தேன், இப்ப சிக்கன் பர்கர் மாதிரி ஆயிட்டேன். 3 கிலோ எடை கூடிச்சு. கரெக்டா? கோச்சுக்கா திவ்யா, இதுவும் நேற்று காதில் விழுந்ததா. 28 பேண்ட் ஏற மாட்டேங்குது, 30 பேண்ட் தான் வாங்கணும். கரெக்டா? யூ யூ யூ, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட சக்தி. நான் கெட்டு போல, நீ தான் கத்தி பேசின. நம்ம ஃபிளாட்ல யார்கிட்ட வேணா கேட்டுப்பார், இந்த விஷயத்தை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. அப்போ என்ன டிடிஎஸ் டமாரங்கறியா? பரவாயில்லையே, ஸ்மார்ட்டா ஒரு பேர் சூஸ் பண்ணிட்ட. ஹலோ, போதும். இதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டியே. அப்ப நீ முந்தா நாள் பேசின மேட்டர் சொன்னா? முந்தா நாள் நான் என்ன பேசினேன்? அது அதை வேற சொல்லி நம்ம பிபி ரேஸ் பண்ணோமா? பரவாயில்ல, சொல்லு. விடு திவ்யா, நாளைக்கு நம்ம டின்னர் போறோமா இல்லையா சொல்லு. முந்தா நாள் நான் என்ன பேசினேன்? முந்தா நாள் நீ என்ன பேசின என்ன இப்ப அதுவா முக்கியம். நாளைக்கு நம்ம டின்னர் போறோமா இல்லையா? எங்கன்னு சொல்லு, பிடிச்சிருந்தா வரேன். நீ டிசைட் பண்ண. வில் கோ டு குட் பிளேஸ். எதுக்குன்னு சொல்லு. அது அப்புறம் டின்னர் முடிஞ்ச முன்னாடி கண்டுபிடிச்சிக்கோ. கண்டுபிடிச்சிட்டா ட்ரீட்டோட சேர்த்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன். கண்டுபிடிக்கலனா? ரொம்ப சிம்பிள், பில்லை நீ பே பண்ணிரு. அல்பம். ஆனாலும் நீ சுத்த மோச சக்தி. ஒண்ணுல அது மேட்டர் இப்படி பில்டப் பண்ற. நான் ஏதாவது கெஸ் பண்ணி சொன்னா இல்லன்னு சொல்லி பில்லை ஏன் தலையில கட்ட பாக்குற. இதுக்கு ஒரு ட்ரீட் கூட நீ டைரக்டாவே கேட்டிருக்கலாம். அது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப சொல்லு, நம்ம நாளைக்கு போறோமா இல்லையா? வரேன். அப்புறம் வேலை இருக்கு, அது இருக்குன்னு லாஸ்ட் மினிட்ல அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகே. கன்ஃபார்மா? நாம என்ன க்ரோர் பத்தியை நடத்திட்டு இருக்கோம் கான்ஃபிடென்ட்டா கன்ஃபார்மான்னு கேக்குறதுக்கு. அதான் வரேன்னு சொல்றேன்ல. தேங்க்ஸ். ஆமா, முந்தா நாள் ஏதோ கேட்டேன்னு சொன்னியே, என்னது? அது நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேனே. வழங்கும் காதலிக்க. சக்தி, சாப்பிடுறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வரணுமா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் திவ்யா. சிங்கப்பூர்ல இருக்கிற பாதி இந்தியன்ஸ் இங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ். இங்கதான் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மனசுக்கு பிடிச்ச இடம் எவ்வளவு தூரமா இருந்தானே, போய் தானே ஆகணும். யா யூ ரைட். இப்போ அத சொல்ல, எதுக்கு இந்த ட்ரீட்? எனக்கு மூளை கொஞ்சம் வேலை கொடுத்து பாரு. அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே. எனிவே, I'll try my level best. உன் பர்த்டேவா? ஒரு செலிபிரிட்டியோட பர்த்டே தெரிஞ்சுக்காம இருக்கேன். டூ பேட்.
ஓவரா பேசாத. நீ மட்டும் என் பர்த்டேவை தெரிஞ்சு வச்சிருக்கியா? 3 பேட். இந்த சண்டே இன்னொரு நாள் வச்சுக்கலாம். வேற ஏதாவது கெஸ் பண்ண. உங்க அம்மா பர்த்டே? இல்ல. உன் வீட்டு நாய்க்குட்டியோட பர்த்டே? ஓ சாரி சாரி சாரி. கரெக்ட். நீ அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ண நாள். ஹலோ, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க. ரேங்க் ஹோல்டர்ஸ் தெரியுமா? என்னால முடியல சக்தி, நீயே சொல்லிடு ப்ளீஸ். சஸ்பென்ஸ் நாவல் படிக்கும்போது லாஸ்ட் சாப்டர் படிச்சப்ப தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிப்பியா? நோ வே. அப்புறம் அதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? அப்படினா ட்ரீட் வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் சஸ்பென்ஸை சஸ்டெயின் பண்ண போறியா? என்னால முடியாதுப்பா. ஆர்டர் ப்ளீஸ் சார். இன்னைக்கு சாப்பிடுறது முழுக்கவே உன் சாய்ஸ். உனக்கு என்ன வேணாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கலாம். நோ சக்தி, நீ கொடுக்கிற ட்ரீட் நீ தான் ஆர்டர் பண்ணணும். இல்ல திவ்யா, இது உனக்கான ட்ரீட். உனக்கான ட்ரீட். நீ தான் ஆர்டர் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க முடிவு பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் அடுத்த டேபிள் போயிட்டு வரேன். ப்ளீஸ் திவ்யா, நீ ஆர்டர் பண்ணு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். one gobi manchurian, one American chopsy, ஓகே. migori, மீகோரி. and one Szechuan fried rice, and one sweet corn soup. ஓகே. பிடிச்சிருக்கா? எதை கேக்குற? இந்த சரௌண்டிங்ஸ், இந்த அட்மாஸ்பியர். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் திவி. ஹாய் ஹாய் ஷியாம், வாட் a pleasant surprise. நீ எப்படி இங்க? நான் இங்க தான் பக்கத்துல இருக்கிற ஐடி பார்க்ல வர்க் பண்றேன். ஆமா, நீ எப்படி இங்க? நான் just சாப்பிட வந்தேன். By the way, இது சக்தி. சக்தி, இது ஷியாம். ஹாய். ஹாய். எப்படி இருக்க திவி? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? I'm fine. நீ எப்ப சிங்கப்பூர் வந்த? நீ இங்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை வந்து பார்த்திருப்பேன். நான் வந்து 3 மாசம் ஆச்சு. வந்ததுல இருந்து ப்ராஜெக்ட்ல பயங்கர பிஸி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யா. I'll be there in 10 minutes. ஓகே, நான் இப்போ வரேன். ஓகே ஓகே. சாரி திவ்யா, ப்ராஜெக்ட்ட கையில கொடுத்துட்டு உயிர் எடுக்கறாங்க. I have to go. This is my card. முடிஞ்சா நீ கிளம்பறதுக்குள்ள நான் வரேன். ஓகே. See you sir. என்னாச்சு சக்திக்கு? புன்னகை மன்னன் கமல் மாதிரி வந்தா இப்போ கல்கி பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆயிட்டா. இது பொறாமையா பொசிஷன்னஸா? டெஸ்ட் பண்ணிடுவோமா? சக்தி, இப்ப போனே ஷியாம், அவ மட்டும்தான் என்ன செல்லமா திவி திவின்னு கூப்பிடுவான். என்னாச்சு சக்தி? சுட்டுச்சா சூப்பு? ஆமா. நீ அவனை ரொம்ப பெட்டோ? என்ன இப்படி கேட்டுட்ட? ஷாமும் நானும் ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், பக்கத்து பக்கத்து வீடு வேற. சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். எப்போ ஒன்னாதான் சுத்திட்டு இருப்போம். ஓ, சுத்துறாலே அவ்வளோ க்ளோஸா? ஆமாப்பா, என் மேல அப்படி ஒரு பைத்தியம் அவனுக்கு. மூச்சுக்கு 300 தடவை திவி திவின்னு மந்திர மாதிரி சொல்லிட்டே இருப்பான். ஒரு புருஷன் கூட பொண்டாட்டி இந்த அளவுக்கு கூப்பிட மாட்டான்னு எங்க அம்மா கூட கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல நான் தான் ஜூலியட்னா அவன் தான் ரோமியோ. எப்போ என் பின்னாலேயே அலைஞ்சிட்டு இருப்பான். பன்னீர் புஷ்பங்கள் ஜோடின்னு கூட ஸ்கூல்ல எங்களை கலாட்டா பண்ணுவாங்க. ரொம்ப காரமா இருக்கா சக்தி? ஸ்வீட் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டா? வேணாம். காலேஜ் போனா 2 பேர் பிரிஞ்சிட்டீங்களோ? இல்ல சக்தி, ஒரு நாள் நான் தனியா இருக்கிறப்போ திடீர்னு வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்பா கிட்ட போய் சொல்ல, அவர் ஷியாம் கிட்ட போய் சண்டை போட பெரிய தகராறு ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க ஏரியா மாறி வந்துட்டோம். என்ன சக்தி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? நீ சொல்ல எனக்கு ஆட்டோகிராஃப் ஞாபகம் வந்துச்சு. புரியலையே. உன் லைஃப்ல ஷாம், என் லைஃப்ல காயு. என் மேல உயிரியே வச்சிருந்தா. நான் தான் உலகம். குட்டி நாய் மாதிரி அவ என்னையே சுத்தி வருவா. எனக்கும் அவனுக்கு பிரிய மனசே வராது. பாத்தியா, தண்ணி குடி, பொறுமையா சாப்பிடு.
ஷாமுனியும் ஒரே ஸ்கூல் ஒரே ஏரியா. ஆனா நான் என் காய் கூட படிக்கல. இருந்தாலும் ஸ்கூல் ஒர்க் என் கூடவே வருவா. வீட்டுக்கு திரும்பி போறப்போ எனக்கு கம்பெனி கொடுப்பா. such a nice girl. உன் வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? காயு தான் எங்க வீட்டுல ரொம்ப பிடிக்குமே. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. திடீர்னு ஒரு நாள் காயுக்கு என் லவ் அதிகமாயி என்ன பிடிச்ச கிஸ் அடிச்சிட்டா. அம்மா பார்த்து என்ன சொன்னாங்க, போன ஜென்மத்துல காய பொண்டாட்டி இருந்திருப்பாளாம். Just stop it, Shakti. Stop it. திவ்யா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர். இது ரெஸ்டாரண்ட். I don't care. என்னாச்சு இப்ப கத்திட்டு இருக்க? இன்னும் என்ன நடக்கணும் சக்தி? என்னோட வாழ்க்கையில வந்த முதல் பொண்ணு நீதான் சொன்ன. ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு காயத்ரி கதையை சொல்ற. இந்த மாதிரி இன்னும் எத்தனை கதையை சொல்வேன்னு தெரியல. You're a cheat. You're a liar. நீ மட்டும் என்ன அரிச்சிட்டு பாருறியா? ஷாம் பத்தி நீ தான் மறைச்ச. நான் சீட்னா நீயும் சீட். நான் ஒன்னும் மறைக்கணும்னு நினைக்கல. ஷாம் பத்தி சொல்லணும்னு தோணல, அதான் சொல்லல. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. உனக்கு நியாயம் எனக்கு நியாயமா? நான் ஷாம் கூட ஃப்ரெண்டா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா அவ கூட நீ முத்தெல்லாம் கொடுத்து ச்சே. I hate you. I don't want to see you anymore. திவ்யா திவ்யா நில் திவ்யா. ஏய் திவ்யா இங்க பாரு திவ்யா, நீ என்ன ஒரு விஷயத்த மார்ச்ச, பதில் நான் ஒரு விஷயத்த மார்ச்ச, அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் பிரச்சனை பெருசு பண்ற? என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத சக்தி. திவ்யா என்ன திவி கிளம்பிட்டியா? ஆமா ஷியாம். திவி தேங்க்ஸ். எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம்? நான் அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்போ நீ மட்டும் அதை வாங்கியிருந்தா என் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா எனக்கு ஒரு அரை விட்டு அட்வைஸ் பண்ண பாரு. அந்த அட்வைஸ்னால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். Don't mention it, Shyam. All the best. ஓகே திவி, பாய். Bye. பாய் சார். சாரி திவ்யா, நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டேன். ஏன் நீ நடந்த மாத்தி சொன்ன? அப்படி மாத்தி சொன்னதுனால தான் உன்னோட ரியல் ஃபேஸை நல்லா பார்க்க முடிஞ்சது. அந்த காயத்ரியோட கொஞ்சம் குடும்பம் நடத்து. என்ன விட்டுரு. ஏ இரு இரு, நீ ஒரு கதை சொல்லும்போது பதில் நான் ஒரு கதை சொல்லக்கூடாதா? What do you mean? நான் கிளம்புறேன். ஒரே ஒரு நிமிஷம். ரிங் போகுது. ஹலோ, அம்மா நான் சக்தி பேசுறேன். எப்படி பாருக்க? நல்ல விசாரிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல போனை காயிட்டு கொடுங்க. என்னடா நீ அம்மா கிட்ட பேசாம காயு கிட்ட பேசணுங்கிற? விளக்கம் சொல்ல நேரம் இல்லம்மா, முதல்ல காய கூப்பிடுங்க. என்ன புள்ளையோ போ. என்னடா காயோட குரலை கேட்டியா? போதுமா, தேங்க்ஸ். நான் அப்புறம் பேசுறேன். சரிடா. ஓகேமா. எதுக்கு சக்தி போய் சொன்ன? நீ எனக்கு 1 டே டெஸ்ட் வைக்கும்போது நான் உனக்கு 5 டே டெஸ்ட் வைக்க கூடாதா? பழிக்கு பழி வாங்குறியா? உன்னை? ஓகே. நீ பண்ண கலாட்டால ஒரு விஷயத்தை கேட்கவே மறந்துட்டேன். பார்ட்டி எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. இன்னையோட நீயும் நானும் மீட் பண்ணி வெற்றிகரமா 1 மாசம் ஆச்சு. அந்த முதல் மாசத்தை கொண்டாடதான் இந்த பார்ட்டி. அவனு சொல்லட்டா சக்தி? சொல்லு. You're so sweet. அப்ப சீட்டு இப்ப ஸ்வீட்டா? Hey,